ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். போன வீடியோவில் நம்ம HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்டிங் டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம HTMLல எப்படி நீங்கள் இமேஜஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுவீங்க இமேஜ் டேக் வச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் டேக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து HTMLல வந்து எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் ஒரு க்ளோசிங் டேக் நடுவில் கண்டென்ட் இருக்குது, அது பேர் தான் ஒரு எலமெண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். அந்த எலமெண்ட்டில் நீங்கள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம எப்படி இந்த ஹெட்டிங் டேகை ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதோட CSS பார்ட் வரும்போது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் டேக்கோட யூசேஜ் பார்த்துடலாம். ஸோ HTMLல 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. நான் வந்து HTMLல எலமெண்ட்டுன்னு சொல்கிறப்போ ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் சில HTML டேக்ஸ் க்ளோசிங் டேக்ஸ் இல்லாமலுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்படி ஒரு டேக் தான் இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக்கு நீங்கள் வந்து 2 டேக் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே இமேஜ் டேக்கை நீங்கள் இந்தமாரி க்ளோசிங் டேக் இல்லாமலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தமாரி க்ளோசிங் டேக் கடைசிலையும் கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் டேக்கில் நீங்கள் வந்து இமேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா SRC அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த SRCன்ற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் வந்து இமேஜோட பாத்தை வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து இப்போ வந்து ஒரு டம்மி இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் வந்து டாட் ஸ்லாஷ்ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் பாத் வந்து அப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டாட் ஸ்லாஷ்னால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த ஃபைல் தான் நான் வந்து இமேஜாக டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைல் எனக்கு வேணும். ஸோ நான் அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வெப்பில் போய் பார்த்தேன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த இமேஜ் தான் நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுற இமேஜ். ஸோ சின்ஸ் இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த இமேஜ் டேகுக்கு ஹைட் அண்ட் விட்த் அப்படின்ட்டு 2 ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். ஹைட் நான் வந்து 400, விட்த் ஆல்சோ நான் 400 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ ஹைட் அண்ட் விட்த் அப்ளை ஆகிடுச்சு உங்களுக்கு இமேஜ் டேகுக்கு. ஸோ இமேஜ் டேக்கில் SRC ஆட்ரிபியூட்டில் நீங்கள் இமேஜ் URL போட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆகிடும். அண்ட் முக்கியமாக இமேஜ் டேக்கில் ALTன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், ஆல்டர்னேட் நேம்ன்றது. ஸோ நீங்கள் வந்து இந்த டேக் வந்து எப்பயுமே கொடுக்கறது வந்து நல்லது. ஏன்னா பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன், ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, சர்வர்லேருந்து இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் கவனிச்சிருப்பீங்க, இமேஜ் லோட் ஆகாத சமயத்தில் ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அது இந்த ஆல்ட் டேக் வச்சு தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இப்போ ஒரு வேளை இந்த இமேஜோட URL தப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த இமேஜ் லோட் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேல வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு ப்ரோக்ரஷன் ஃப்ரம் 2023 to 2024. ஸோ ஒரு மேன் வந்து 2023லேருந்து 2024க்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜ். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கரெக்டான இமேஜ் பார்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிடும், இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து இமேஜ் டேக்கில் நீங்கள் வந்து SRC அண்ட் ஆல்டர்னேட் நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இமேஜை டிஸ்பிளே பண்ணலாம்.
ஹைட் அண்ட் ஹைட் அண்ட் விட்த் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜோட சைஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோவில் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் சொன்ன மாரி இமேஜ் டேக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. நீங்கள் வந்து இந்த டேக்லேயே வந்து இப்போ வந்து க்ளோசிங் டேக் கொடுத்தாலும் இது வந்து சேமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.